இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, தினம் தினம் கோவிலுக்கு வருகின்ற நமக்கு, கோவிலுக்கு வருவதோடு இல்லாமல் திருப்பலி கண்டு திவ்ய கொள்கின்ற நமக்கு நம் வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கின்ற பிணைப்பு எப்படி இருக்கிறது? வளர்ந்திருக்கிறதா இல்லையா? அதை ஒரு சிறு பரிசோதனையாக எடுத்து நம்மையே நாம் அலசி பார்ப்போம் என்றால், சொற்ப பேராக கோயிலுக்கு வருகின்ற நாம் சொல்கின்ற ஜபங்களையெல்லாம் என் ஜபம் என்று உணர்ந்து சொல்லுவோம். ஜபங்களிலெல்லாம் மிகவும் வல்லமையான ஜபம் கர்த்தர் கற்பித்த ஜபம் என்று சொல்லுவோம். ஆனால் ஜபங்களிலெல்லாம் சிறந்த ஒரு ஜபம், ஒரு சொல் ஜபம், அதுதான் ஆமேன். அந்த ஜபம் மிகவும் வலிமையானது. இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று குருவானவர் சொல்லுகின்றது போது ஆம், ஆமீன், அதில் ஏராளமான அர்த்தம் அடங்கியிருக்கிறது. எனவே கோவிலுக்கு வந்து வாயை திறக்காமல் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கின்ற போது நமது விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அப்படி வளர்ந்து கொண்டிருந்தால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிறந்த ஒரு படிப்பினை கொடுக்கிறது. நம்மை சுற்றிலும் எரேமியா இறைவாக்கினர் கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சொன்னதை போன்று எங்கும் சுற்றிலும் ஒரே திகில் என்பதை போன்று சுற்றி இருப்போரெல்லாம் நமக்கு அவநம்பிக்கைக்குரிய செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்ற போது நாம் அதை எப்படி உள்வாங்கிக் கொள்கின்றோம்? கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அதை எப்படி உள்வாங்குகின்றோம், செயல்படுகின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அசீரிய மன்னன், எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராக படை திரட்டி கொண்டு வருவதை கேள்வியுற்று எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி அவரிடம் இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். அதுதான் அவநம்பிக்கைக்குரிய ஒரு செயல். எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும், உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடாது. கடவுளை நம்பி நான் ஏமாந்து போனேன், அப்படி சொல்லுகின்றோம் என்றால் நாம் அவநம்பிக்கையிலே ஆழ்ந்து கிடக்கின்றோம் என்று அர்த்தம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை, அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொன்ன வார்த்தை. எனவே கடவுளால் எதுவும் முடியாது, நம்பி ஏமாந்து விடாதே என்று சொல்லுகின்றான். நீ மட்டும் தப்பிச்சு விடுவியா? உன்னையும் அழித்து விடுவான் என்று சொல்லுகின்ற போது எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின், எனக்கு எதிராக பல எதிர்ச்சொல்கள் வருகின்றன, அவநம்பிக்கைக்குரிய சொற்களை சொல்லுகின்றனர், எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்துகின்றனர் என்று இருக்கின்ற போது நாம் செய்ய வேண்டியது, அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். இவர் என்ன செய்கின்றார்? அதை வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் அந்த மடலை விரித்து வைக்கின்றார். எந்த மடல்? கடவுளை நம்பாதே, கடவுளை நம்பினால் நீ அழிக்கப்பட்டு விடுவாய் என்று எதிரி சொல்லிய அந்த அவநம்பிக்கைக்குரிய அந்த மடலை விரித்து வைக்கின்றார். யார் முன்? கடவுள் முன்னால் விரித்து வைக்கின்றார். விரித்து வைத்து அவர் உள்ளத்திலிருந்து உண்மையான ஒரு ஜெபத்தை சொல்லுகின்றார். இதுதான் கோவிலுக்கு வருகின்ற நாம் செய்ய வேண்டியது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு சொல் ஜெபமாக கூட இருக்கலாம். ஆம், ஆமீன், நீ என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வாய், என்னை காத்து வருகின்றாய், இரவு படுக்க சென்றேன் என்று உயிரோடு எழுப்பி திரு சன்னிதானத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றாய். ஆம், இதுதான். எனவே அவன் விரித்து வைத்து சொல்லுகின்றான், கெருபீன்கள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உயிருள்ள கடவுள், இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. விசுவாச பிரமாணத்தில் இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு செவிசாய் தரும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். நான் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கின்றேன், என்னுடைய சூழல் இதுதான், எனவே என்னை கண்ணோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் ஜனகரேவின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர், ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. ஆனால் நீர் என்றும் உள்ள கடவுள், எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் அரசுகளும் அறிந்து கொள்ளும்.
எனவே நீர் என்னில் செயல்படும், என் சூழலை மாற்றும். என் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இதுவெல்லாம் நடக்கிறது, என் வீட்டுக்கு இதுவெல்லாம் நடக்கிறது. எப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலில் தவித்து கொண்டிருக்கின்றேன், எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன், எப்படி உடல்நல குறைவினால் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன், இதையெல்லாம் சொல்லி இதுதான் நான், இதோ என் வழக்கையே உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதை போன்று ஜெபியுங்கள். அப்போது கடவுள் செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஆரம்பித்து அவர் சொல்வது இதுதான், அவன் எந்த அரசன் உன்னை அடித்து விடுவான் என்று சொல்லானோ அவன் என் நகருக்குள் நுழைய மாட்டான், அவன் என் வீட்டுக்குள் நுழைய மாட்டான், உன்னில் நுழைய மாட்டான். தீய சக்தி உன்னில் நெருங்கி வராது. எப்போது நீ ஆழமான விசுவாசத்தை கடவுள் முன்பு அறிக்கையிடுகின்ற போது உன் எதிரியால் உனக்கு எதுவும் நடக்காது. அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எடுத்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றரை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்த ஆளை அழிக்க முடியாது. கடவுளை நம்பி வாழும் மனிதன் இந்த வீட்டை அழிக்க முடியாது. இந்த வீடு கடவுளை நம்பி வாழுகின்ற வீடு, எனவே இதை அழிக்க முடியாது என்று அவன் திரும்பி விடுவான். நான் பாதுகாப்பேன், அவன் நுழையவே மாட்டான் என்று கடவுள் சொல்லுகின்றார். இத்தகைய ஒரு நம்பிக்கை, இதை நாம் எடுத்து வாழுகின்ற போது கஷ்டமான ஒரு நிலைத்தான். அதைத்தான் இடுக்கமான வாயில், அகலமான வாயில். ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே வாயில். இயேசு சொல்லுகின்றார், நானே வாயில். என் வழியாக என் ஆடுகள் உள்ளே போகின்றன, வெளியே வருகின்றன, மேய்ச்சல் அழைத்த கண்டுகொள்கின்றன. எனவே ஆண்டவரை உம்மில் அடைக்கலம் புகுந்து வழியாக நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம். அப்போது என்னை தாக்கக்கூடிய எதிரிகள் அனைவரிடமிருந்தும் என்னை காத்தருளும், காத்தீர் காத்தருளும் என்று உறுதியான விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.